தூத்துக்குடியில் முதன்முறையாக நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 32,500 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தூத்துக்குடியில் முதன்முறையாக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் 41 தொழில் நிறுவனங்களுடன் 32,500 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எட்டு பெரு நிறுவனங்கள் 48,649 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 32,288 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமும், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 1,196 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 19 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2,530 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடி, நெல்லை, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்ட 5 நிறுவனங்களின் செயல்பாட்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் தூத்துக்குடியை தொழில் வளர்ச்சிமிக்க மாவட்டமாக மாற்றி வருவதாக கூறினார். மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கான 4 புதிய திட்டங்களை அறிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா, ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும். கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியாக இதுக்காக ஒரு பிரயோஜக நிறுவனம் வெகு விரைவில் தொடங்கப்படும். முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 5,59 லட்சம் ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும். தமிழ்நாடு அரசு வழங்கும் வசதிகள் மற்றும் ஒத்துழைப்பு தங்களை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாக முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறாங்க, ரொம்ப வேகமாக கொண்டு போறாங்க. தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குது. அதனால ஏன்னா இந்த தொழில் சென்னையில் போட வேண்டியது, கும்மிடிப்பூண்டியில் போட வேண்டியதை இவங்களுடைய கோரிக்கையை கேட்டதுனால நாங்கள் கோயம்புத்தூர்ல இங்கே மாற்றிக்கிட்டோம். தென் மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை தென் மாவட்டத்துக்கு தந்தால் அந்த மாணவர்கள் சென்னைக்கோ அல்லது பெங்களூருக்கோ போக வேண்டிய ஒரு சூழல் வராது என்ற நிலையில இப்ப நம்ம பார்க்கிறோம். தென் மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடியில எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமான நிறுவனங்கள் நம்முடைய நெல்லையிலே வந்தால் அதிகமான பேர் வேலை வாய்ப்பு பெறக்கூடியவர்களாக மாறுவாங்க. இந்த முதலீடுகள் வேலை வாய்ப்பு தேடி வெளி மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழலை மாற்றும் என மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த தென் மாவட்டங்களில் உள்ள இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, படிச்சு வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு மெட்ரோபாலிட்டிக்கல் சிட்டிஸா இருக்கக்கூடிய சென்னை, அங்க கோயம்புத்தூர் அதெல்லாம் போகாம நம்ம ஊர்ல இருந்தே வேலை தேட முடியும் அப்படிங்கிற விஷயங்களை இது ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்திட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 முதல் 2 ஆண்டுகளுக்குள் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் செயல்பாட்டிற்கு வரும் என்பதால் தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணி முருகனுடன் செய்தியாளர் சிவமணி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நீலகிரிக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், கேஜி, கண்டிகை, ஆற்காடு, குப்பம் போன்ற பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்கம், சங்கராபுரம், ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரையில் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. திருவண்ணாமலையில் ஆரணி, ஏந்தல், நல்லவன்பாளையம், சோமாசிப்பாடி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், கொடக்காரத்தம், மருவத்தூர், சிறுகன்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சிறுகன்பூர் பகுதியில் பெய்த மழையால் மருதை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, கம்பைநல்லூர், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 2வது நாளாக மாலை நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர், இருக்கன்குடி, வெங்கடாச்சலபுரம், மேட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பெருமாள்குப்பம் பகுதியில் புளிய மரம் சாய்ந்ததில் 3 மின் கம்பங்கள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, நஞ்சநாடு, பாலாடா, முள்ளிக்குறை பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சேருடன் கலந்து மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் கோவை மற்றும் நீலகிரியில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். டெல்லியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிகாலையில் வாக்கிங் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை காட்டிய மர்ம நபர் சிக்குவாரா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் உள்ள சாணக்கியாபுரி பகுதிகள் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள், மாநிலங்களின் அரசு இல்லங்கள் அமைந்திருக்கின்றன. உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட இந்த பகுதியில்தான் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நடந்தது என்ன? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றனர். அதில் சில எம்பிக்கள் அந்தந்த மாநிலங்களின் அரசு இல்லங்களில் தங்கியிருக்கின்றனர். இதில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் எம்பி சுதா தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கிறார். இவர் வழக்கம் போல் காலை 6 மணியளவில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். இவருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சல்மாவும் நடைபயிற்சி சென்றிருக்கிறார். இருவரும் காலை 6:15 மணியளவில் போலந்து தூதரகம் அருகே சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார்.
ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து மெதுவாக வந்த அந்த நபர் திடீரென சுதா எம்பி அணிந்திருந்த செயினை பறிக்க முயற்சித்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுதா மற்றும் சல்மாவும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இருந்தபோதும் நகைகளை பாதுகாத்துக் கொள்ள சுதா போராடி இருக்கிறார். ஆனால் அந்த மர்ம நபர் சுதாவை தாக்கிவிட்டு அவர் நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார். அப்போது இரு எம்பிக்களும் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். அந்த வழியாக வந்த ரோந்து போலீசாரிடம் நடந்ததை அவர்கள் விவரித்துள்ளனர். பின்னர் முறைப்படி சாணக்கியாபுரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை எம்பி சுதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தமிழ்நாடு இல்லம் அருகே நடைபயிற்சி சென்றபோது ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் தனது 4 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றதாக கூறியுள்ளார். அந்த மர்ம நபர் தாக்கியதில் தன்னுடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சுடிதார் கிழிந்ததாகவும் அதில் தெரிவித்துள்ளார். உச்சபட்ச பாதுகாப்புள்ள பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரான தன்னை தாக்கி செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் ஒரு பெண் தனியாக செல்ல முடியாத நிலை உள்ளதால் வேறு எங்கு தான் பாதுகாப்பாக உணர முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்க சங்கிலியை பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியையும் டோர் மை க்ளோத்ஸ், துணியை இழுத்து அறுத்து விட்டார். நான் கத்துறேன், அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. நெக்ல கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு. நான் கத்துறேன். சாலையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நானும் கத்துறேன். என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்க கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. இந்த குற்றச்சம்பவத்தால் தான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறியுள்ள சுதா எம்பி உரிய விசாரணை நடத்தி குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு மத்திய உள்துறை அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்து குற்றவாளியை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட பகுதியில் வாக்கிங் சென்ற காங்கிரஸ் பெண் எம்பியிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மூத்த வீரர்களான கோலி, ரோஹித் போன்றோர் இல்லாத நிலையில் இங்கிலாந்து போய் இறங்கிய இந்திய அணி வலுவான அணியை மிக அசத்தலாக எதிர்கொண்டு தொடரை சமன் செய்து வரலாறு படைத்துள்ளது. விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பேட்டிங் ஜாம்பவான்கள் இல்லாத அணி, அஸ்வின் போன்ற அனுபவ ஸ்பின்னர் இல்லாத அணி, அனுபவமே இல்லாத சுப்மன் கில்லை கேப்டனாகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜடேஜா, ராகுல் மற்றும் பும்ரா போன்ற சீனியர்களை மட்டுமே கொண்ட அணி. இப்படி ஏராளமான சந்தேக கணைகளை எதிர்கொண்டபடி ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை டெஸ்ட் தொடரை விளையாட இங்கிலாந்து சென்றது இந்திய அணி. ஆனால் எதிர்பார்த்ததை விட பேட்டிங், பவுலிங் என எல்லா துறைகளிலும் இந்திய இளம் வீரர்கள் அசத்தினர். அதே நேரத்தில் அனுபவ வீரர்களான ராகுல், பும்ரா, குறிப்பாக ஜடேஜா தேவைப்பட்ட நேரத்தில் களமாடி மேட்சை காப்பாற்றி கொடுத்தனர். முதல் போட்டியிலேயே ஜெய்ஷ்வால், ரிஷப் பந்த் போன்ற இளம் நட்சத்திரங்கள் சதம் விளாசி நம்பிக்கை தந்தனர். வெற்றி மிக அருகில் வந்து நழுவியது. இரண்டாவது போட்டியில் சீறி எழுந்து போட்டியை வென்றது இந்தியா. மூன்றாவது போட்டி கை நழுவி போய் 1-2 என பின்தங்கியது இந்திய அணி. ஆனாலும் மனம் தளராது போராடி இந்திய அணி வீரர்கள் 4வது டெஸ்டை டிரா செய்தனர். தொடரையும் டிரா செய்யும் நம்பிக்கையுடன் 5வது மற்றும் கடைசி டெஸ்டில் லண்டன் ஓவல் மைதானத்திற்குள் நுழைந்தனர். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களும் இங்கிலாந்து 247 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலின் சதத்தால் இந்திய அணி 396 ரன்கள் எடுத்த நிலையில் 374 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து விளையாடியது. 4வது நாளில் ஹாரி ப்ரூக், ஜோ ரூட் சதம் அடிக்க வெற்றிக்கு மிக அருகில் நகர்ந்தது இங்கிலாந்து. கடைசி நாளில் வெற்றிக்கு இந்தியாவிற்கு 4 விக்கெட்டுகளும் இங்கிலாந்திற்கு 35 ரன்களும் தேவைப்பட்டன. இங்கிலாந்திற்கு வெற்றி மிக மிக அருகில் இருந்த நிலையில் மனம் தளராமல் இந்திய அணி களம் கண்டது. குறிப்பாக முகமது சிராஜ் தன் பொறுப்பை உணர்ந்து உயிரை கொடுத்து பந்து வீசினார். நிரம்பி வழிந்த ஓவல் மைதானத்தில் இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி உற்சாகப்படுத்தியது. 357 ரன்களில் 9 விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்த நிலையில் தோள்பட்டை காயம் காரணமாக கையில் கட்டுடன் இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் துணிவுடன் களமிறங்கி போராடினார். எனினும் மறுமுனையில் இருந்த
அட்கின்சனை வெளியேற்றி இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பெற்று தொடரை சமன் செய்தது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியாவின் முகமது சிராஜ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இத்தொடரில் அதிகபட்சமாக 23 விக்கெட்டுகளை கைப்பற்றியும் அசத்தினார். இந்திய கேப்டன் கில்லும் இங்கிலாந்தின் ஹாரி புரூக்கும் தொடர் நாயகனாக தேர்வு செய்யப்பட்டனர். போர் வீரரை போன்றவர் சிராஜ் என இங்கிலாந்து மூத்த வீரர் ஜோ ரூட் புகழாரம் சூட்டினார். விராட் கோலியும் சிராஜை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். சச்சின் உள்ளிட்ட ஜாம்பவான்களின் பாராட்டு மழையில் இந்திய அணி வீரர்கள் நனைந்து வருகின்றனர். கில் கம்பீர் காம்போ மேலும் பல வரலாறுகளை படைக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. டெஸ்ட் போட்டிகளை 4 நாட்களாக குறைக்கும் பேச்சை இப்போட்டி தகர்த்துள்ளது என்றால் மிகையல்ல. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இளநிலை உதவியாளர், தட்டச்சர், விஏஓ உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வுக்கு சுமார் 13,89,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 11,48,000 பேர் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியாகும் என தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை இம்மாதம் வெளியிட தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. வருவாய் கோட்டாட்சியர், டிஎஸ்பி, வணிகவரி உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர் பதவிக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு கடந்த ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் சுமார் 2.5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் இம்மாதம் முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டிருக்கூடிய வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் 2 கார்களின் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் மின்சார கார் தயாரிப்பு ஆலை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு அடிக்கல் நாட்டிய நிலையில் முதற்கட்டமாக 1119 கோடி 67 லட்சம் ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இந்த ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதே ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்து இட்டு விற்பனையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். வின்ஃபாஸ்ட் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 17 மாதங்களிலேயே முதற்கட்ட கார் உற்பத்திக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் VF6, VF7 வகை கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. தேசிய தலைவராக விளங்கிய காமராஜரை திட்டமிட்டு திமுக அவமானப்படுத்தியதாகவும் 70 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் திமுகவிற்கு இடமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நெல்லை மாவட்டம் நான்குநேரியை அடுத்த களக்காடு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் வறட்சி, புயல், கொரோனா என எக்காலத்திலும் விலைவாசி உயரவில்லை என்றார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்புகளோடு இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் எல்லா இடத்திலும் பேசுவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார். திமுக ஆட்சி அமைத்து 50 மாதங்களான நிலையில் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் அதிகரித்ததாக கூறினார். உங்களுடைய அமைச்சர் மீது பல வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க திமுக அமைச்சர் மீது. தேச தலைவர்களை அதிமுக கௌரவித்த போது காமராஜரை திமுக திட்டமிட்டு அவமானப்படுத்தியதை மன்னிக்க முடியாத செயல் என்றார். முன்னதாக நெல்லை பாளையங்கோட்டையில் கொட்டும் மழையிலும் EPS, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காரைக்குடியில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்தவர் தங்க நகை வியாபாரி விஜயராஜா. இவர் காரைக்குடியில் உள்ள நகை கடைகளுக்கு நகை விற்பனை செய்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வகையில் நேற்று மதுரையிலிருந்து 1.5 கிலோ தங்க நகைகளுடன் பேருந்தில் காரைக்குடிக்கு சென்றார்.
காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி சிவம் திரையரங்கு அருகே சாலையில் நடந்து சென்றபோது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் விஜயராஜாவிடமிருந்த தங்க நகைகளை வழிப்பறி செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து வந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் புனியா தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மாவட்ட எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் ஜெயசூர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி மாணவரின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கல்லூரியில் உடன் படித்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவியை காதலித்ததால் மாணவியின் உறவினர்கள் அடிக்கடி தனது மகனை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஆணவ கொலை என்ற சந்தேகம் உள்ளதால் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்களில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கும்படி குள்ளஞ்சாவடி காவல் நிலைய காவலர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதி சிபிசிஐடி நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை அதிகரித்துள்ளதாக கூறிய நீதிபதி துரதிருஷ்டவசமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவதில்லை என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்து வரும் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக நடிகை மீரா மிதுன், அவரது நண்பர் சாம் அபிஷேக் ஆகியோருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அப்போது நடிகை மீரா மிதுன், சாம் அபிஷேக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீரா மிதுன் ஆஜராகாததால் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள மீரா மிதுன் டெல்லியில் சுற்றித் திரிவதாகவும் அவரை மீட்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி மீரா மிதுனின் தாய் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் டெல்லியில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைய குழுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீரா மிதுனை கைது செய்து வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம், எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் கூட்டு உடைச்சு மொத்த நகை எடுத்துட்டு போயிட்டா. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் பெண் வீரர் கலாவதி தனது வீட்டிலிருந்து நகை திருடு போனது குறித்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து வெளியிட்ட வீடியோ தான் இது. வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த கலாவதி ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீரராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கலாவதியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத போது பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 22 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கலாவதியின் பெற்றோர் பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பணியில் இருந்த போது இதுகுறித்து கலாவதி வீடியோ வெளியிட்டு கதறி அழுதுள்ளார். போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எது எடுக்க மாட்டேன்றாங்க. தனது திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்ட நகை மற்றும் பணம் அது என்றும் கலாவதி அழுது கொண்டே பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மன்னார்குடியில் எலக்ட்ரிக் பைக்கை ஆன் செய்யும் போது திடீரென தீப்பிடித்து எரிந்து சில நிமிடங்களிலேயே எறும்புக்கூடாக மாறியது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கிறது? முதற்கட்ட விசாரணையின் தகவல் என்ன? லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் தங்கமணி. இவர் மன்னார்குடி சாந்தி தியேட்டர் எதிராக பாத்தீங்கன்னா செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கோமாக்கி நிறுவனத்தின் எலக்ட்ரிக் பைக் என்பதை வாங்கி அவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில தனது கடையின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனத்தை ஆன் செய்த பொழுது அந்த வாகனத்திலிருந்து முதலில் புகை எழும்பி இருக்கிறது. உடனடியாக அச்சப்பட்டு அவர் கீழே அந்த வாகனத்தை தள்ளிவிட்டு அங்கிருந்து அந்த
பக்கத்தில் சென்றிருக்கிறார். அப்பொழுது உடனடியாக அந்த வாகனம் முழுவதுமாக எரிந்து தீயில் கருகி இருக்கிறது. முற்றிலுமாக அந்த வாகனம் 100% எரிந்து எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது நாம் வெளியிட்டு வருகிறோம். குறிப்பாக தீயணைப்பு துறையினருக்கு அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்குள்ளாகவே அந்த எலக்ட்ரிக் பைக் என்பது முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருந்த கடைக்காரர்கள் அங்கு உள்ள தீயணைப்பு அந்த மூலம் அதை அணைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த வாகனம் என்பது முற்றிலுமாக எரிந்து விட்டது. இது சம்பந்தமாக மன்னார்குடி காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி எரிந்தது, இதற்காக என்ன காரணம் என்பது குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த நிறுவனத்தினரும் விசாரணை நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மறைந்த ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனின் உடலுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவரான சிபு சோரன் 1972ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை தொடங்கினார். 2000ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான பிறகு அந்த மாநிலத்தின் முக்கிய தலைவராக வலம் வந்த சிபு சோரன் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் 8 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக சிபு சோரன் பொறுப்பேற்றார். 3 முறை அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் ஒரு முறை கூட அவர் 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக அந்த பதவியில் நீடிக்கவில்லை. நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த சிபு சோரன் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை காலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சிபு சோரனின் மகனும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரனுக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஆதிவாசி மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக உழைத்தவர் சிபு சோரன் என்றும் மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்ததாக கூறிய நிலையில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டீர்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை உச்சநீதிமன்றம் காட்டமாக விமர்சித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சீனா ஆக்கிரமித்த நிலையில் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதன் மூலம் இந்திய ராணுவத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக ராகுல் காந்தி கடந்த பிப்ரவரி மாதத்தில் லக்னோ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இதனை ரத்து செய்ய கோரி ராகுல் காந்தி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திபான்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்தது என்று ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பியது. இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதனை நாடாளுமன்றத்தில் பேசாமல் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டீர்கள் என்றும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து லக்னோ நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. வடமாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் தொடர் மழையால் அசன் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தப்கேஸ்வர மகாதேவ் கோவில் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பிரயாக்ராஜ் பகுதியில் கங்கை நதியில் தண்ணீர் அபாயக்கட்டத்தை தாண்டி பாய்ந்தோடுவதால் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோன்று வாரணாசியில் கங்கை நதிக்கரையோரம் உள்ள ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. அயோத்தியில் சரையு நதி மற்றும் வருணா நதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்தாகி 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இன்று மாநில அந்தஸ்து கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் ஆகின்றன. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 2019ஆம் ஆண்டு இதே நாளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் 2 யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்து குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக யூகங்களை எழுப்பியுள்ளது. அதேபோல மாநில அந்தஸ்து குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக கூடும் என்ற தகவலும் பரவி வருகிறது. இதற்கு வலுவூட்டும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த தகவலை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மறுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து என்ற தகவலை உண்மை என்று தன்னால் நம்ப முடியவில்லை எனவும் சட்டமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த விவகாரத்தில் தெளிவு வரும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் லெபார்டரி அசிஸ்டன்ட், டெபுட்டி ரேஞ்சர், அப்பர் டிவிஷன் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கு ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பல கட்டங்களாக தேர்வுகளை நடத்தியது. 142 மையங்களில் கணினி வழியாக நடைபெற்ற இந்த தேர்வின் போது தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பலர் தேர்வுகளை எழுத முடியாமல் போனது. எனவே முழு தேர்வையும் ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்வு நடத்த கோரி வட மாநிலங்களில் தேர்வர்கள் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்வாணைய தலைவர் கோபாலகிருஷ்ணன், எஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வு தொடர்பான தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக மறு தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறினார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவையில் உணவு தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டினர். காட்டு யானை ஊருக்குள் வருவதை சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்த வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு மீண்டும் வனத்திற்கு விரட்டினர். வனத்துறையினரின் துரித நடவடிக்கையால் வெறுங்கையுடன் யானை சோகமாக வனத்திற்குள் சென்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரத்தில் செயல்பட்டு வரும் முழுநேர நூலகத்தை பகுதி நேர நூலகமாக மாற்றியதற்கு போட்டி தேர்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள மாணவர்கள் நூலக நேரத்தை மாற்றியதால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மரத்தடிகளில் படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞருக்கு 42 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் பலமுறை பாலியல் உறவில் ஈடுபட்டுள்ளார். சிறுமி கர்ப்பமான நிலையில் கோயிலில் வைத்து இளைஞர் திருமணம் செய்து கொண்டார். தகவல் அறிந்த மகளிர் போலீசார் இளைஞரை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் இளைஞருக்கு 42 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கை ஐஜி விசாரித்து 3 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் முருகானந்தம் சொத்து தகராறில் ஜூலை 28ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி முருகானந்தத்தின் தாயார் சுமித்ரா தேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கை ஐஜி விசாரிக்க உத்தரவிட்டதோடு உடலை பெற்றுக்கொள்ள அவரது தாயாருக்கு அறிவுறுத்தும்படி அவர் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் குடிநீர் மாசு காரணமாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோயில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக குடிநீர் அசுத்தமாக விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஒரே நாளில் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகர் சாந்தனு சாமி தரிசனம் செய்தார். நடிகரும் இயக்குனர் பாக்யராஜின் மகனுமான சாந்தனு கோயிலுக்கு வந்து சம்பந்த விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தார். பின்னர் வெளியே வந்த அவரிடம் கோயில் ஊழியர்களும் பொதுமக்களும் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர்.
கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு தினசரி கூலியை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினசரி ஊதியமாக 425 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் அதனை உயர்த்தி வழங்க வேண்டுமென பலமுறை நகராட்சி ஆணையாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் ஊதிய உயர்வு கோரிக்கை மீது 2 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை மற்றும் முறையாக உபகரணங்கள் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புக்கிரவாரி கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். ரயில் நிலைய கடவு பாதையில் இருந்து பிரிந்து செல்லும் சாலை மண் சாலையாகவே உள்ளதால் கடும் அவதிக்கு உள்ளாவதாக கூறும் மக்கள் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாததால் அரசு வழங்கிய சீருடை புத்தகங்களை திருப்பிக் கொடுத்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு போதிய வகுப்பறைகள் இல்லை. இதனால் மாணவர்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர் அரசு வழங்கிய சீருடைகள் புத்தகங்களை பள்ளி வளாகத்தில் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பாப்பனப்பட்டில் அரசு பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி உடைத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மயிலத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பாப்பனம்பட்டு கிராமத்தில் நிற்காமல் சென்றதால் கலைமணி என்பவர் கல்வீசி கண்ணாடியை உடைத்துள்ளார். பேருந்து ஓட்டுநரின் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பொது சொத்தினை சேதப்படுத்திய வழக்கில் கலைமணியை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வயலில் ஆடு மேய்க்கும் போது முதியவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சாமியார்பட்டியைச் சேர்ந்த 60 வயதான கருப்பையா சனிக்கிழமை காலை விளாங்காட்டூர் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். காவல்துறை விசாரணையில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி திமுக நிர்வாகி பிரவீன்குமார் கொலைக்கு பழிக்கு பழியாக கருப்பையா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் இளையராஜா, தர்மராஜா, மகாராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியை வென்றதன் மூலம் தரவரிசை பட்டியலில் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆஸ்திரேலியா 100% புள்ளிகளுடன் முதலிடத்திலும், இலங்கை 66.67% புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. இந்தியாவுக்கு எதிராக தோல்வி கண்ட இங்கிலாந்து ஒரு இடம் சரிந்து 43.33% புள்ளிகளுடன் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் நடிகர் விமல் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. நடிகர் விமல், நடிகை சங்கீதா உள்ளிட்டோர் மாசாணியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோயில் அருகே உள்ள தோட்டத்தில் நடிகர் விமலின் வடம் திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. கேந்திரன் படத்தை இயக்க டி இமான் இசையமைக்கிறார். சென்னையில் அமெரிக்கன் புல் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் 7 வயது சிறுமிக்கு முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது. பெல்ட் கொஞ்சம் டைட் பண்ணீங்க. அப்படியே விட்டு இந்த கம்பி இருக்கு இல்லையா, அதில் உள்ள விட்டு அந்த பெல்ட் மட்டும் டைட் பண்ணீங்க. இறங்கும் போது சென்னை தண்டையார்பேட்டை நெடுஞ்செழியன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜா. இவர் ஞாயிற்றுக்கிழமை காலை தனது மனைவி மற்றும் 7 வயது மகளுடன் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டின் கீழ்த்தளத்தில் வசித்து வந்த உரிமையாளர் அமெரிக்கன் புல் என்ற வெளிநாட்டு வகை நாயை வளர்த்து வந்தார். மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்ட அந்த நாய் தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவரையும் துரத்தி பாய்ந்து அச்சுறுத்தி வந்துள்ளது. இந்த நிலையில்தான் ராஜா தனது மனைவி குழந்தையுடன் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது கேட்டை திறந்ததும் சத்தம் கேட்டு ஓடி வந்த அந்த நாய் 7 வயது சிறுமி மீது பாய்ந்து கடித்து குதற ஆரம்பித்தது. முகத்தை குறிபார்த்து கடித்த அந்த நாய் சிறுமியை துரத்தி கடித்ததில் அவர் படுகாயமடைந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சிறுமியின் தந்தை ராஜா நாயிடமிருந்து போராடி தனது குழந்தையை மீட்டார். உடனே தனது மகளை அழைத்து கொண்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றார். சிறுமிக்கு தற்பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் ஆர்கே நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நாயை வளர்ப்பதற்கு அனுமதி ஆவணம் உள்ளதா என நாயின் உரிமையாளர் ஜோதி என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
இதனிடையே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிறுமியையும் சிறுமியின் பெற்றோரையும் சந்தித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் வளர்ப்பு நாய்களை பராமரிக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதையும் மீறி ஆங்காங்கே இதுபோன்ற நாய்க்கடி சம்பவங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதுபோன்ற ஆக்ரோஷமான வெளிநாட்டு வகை நாய்களை வளர்ப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் பலரின் கருத்தாக உள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை மாவட்ட தீத்திப்பாளையம் பகுதியில் விவசாய தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் சிவகுமார் என்பவரின் தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானை அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகளை சாப்பிட்டதோடு மரங்களையும் சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். அரியலூரில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். செந்துறை அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு 92 வயதான பாலகிருஷ்ணன் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் பாலகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் மகளிர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியதை அடுத்து 92 வயது முதியவர் என்பதால் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே உள்ள மேட்டு மகாதானபுரம் மகாலட்சுமி அம்மன் கோயிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுவாமி மகாலட்சுமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பரிவார தெய்வங்களுடன் திருவீதி உலா மேற்கொண்டு கோவிலை வந்தடைந்தார். அதன் பின்னர் பூசாரி ஆணி காலனி அணிந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளை செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் காவல்துறை விசாரணைக்கு சென்று வந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். அத்திப்பாக்கம் கிராம ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராக இருந்தவர் நைனா. நிலம் தொடர்பான பிரச்சனையில் நைனா மீது அவருடைய சகோதரர் மனைவி சரிதா என்பவர் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இருதரப்பையும் காவலர்கள் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தன் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் காவலர்கள் மிரட்டியதாகவும் நைனா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருத்தணியில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நேரடி நெல் கொள்முதலை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் அரக்கோணம் தொகுதி எம்பி ஜெகத் ரட்சகன் பெயர் போடுவதற்கு பதிலாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பெயர் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து அதிகாரிகள் எம்பி ஜெகத் ரட்சகன் பெயரை பேப்பரில் எழுதி பேனரில் ஒட்டி மாற்றம் செய்தனர். 8வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக தற்காலிக ஊழியர்கள் போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பணி நிரந்தரம் 7வது ஊதியக்குழு ஊதியம் கோரி கடந்த 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.